விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விளையாட்டு உடற்பயிற்சி கூடத்திற்கு உடற்பயிற்சி கருவிகள் வாங்காமலும் பயிற்சியாளரை நியமிக்காமலும் அரசு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உடற்பயிற்சி கூடத்தை ஆய்வகங்களாக மாற்ற வேண்டும் என்று விடுக்கப்பட்ட வேண்டுகோளில் மதுரை நிர்வாக பொறியாளர் விதிமுறைகளுக்கு முரணாக ஒப்புதலை முன்மொழிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி விடுதிகளுக்கு தேவையான வசதிகள் இல்லாதபோது உடற்பயிற்சி கூடம் அவசியமில்லாமல் கட்டியதாகவும் அந்த உடற்பயிற்சி கூடத்திற்கான உபகரணங்கள் நிறுவப்படாமலேயே நிறுவியது போல கணக்கு காட்டப்பட்டுள்ளதையும் சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்றுள்ளது சிஏஜி அறிக்கை மூலம் வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அங்கன்வாடி கட்டடங்கள் முறையாக செயல்படவில்லை என்பது சிஏஜி அறிக்கையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. தமிழகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் 77 அங்கன்வாடி மையங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு அவலங்கள் அம்பலப்பட்டுள்ளது. 77 அங்கன்வாடிகளில் 14 அங்கன்வாடிகள் தனியார் கட்டடத்தில் இயங்கி வந்துள்ளது. பெரும்பாலான அங்கன்வாடிகளில் சமையலறை, கழிப்பறை, விளையாடும் இடம் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளே இல்லை என்பது தெரியவந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிராங்குடி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம் அடிப்படை வசதிகள் இன்றி இருப்பதை புகைப்படத்தோடு சிஏஜி காட்டியுள்ளது. போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய ஸ்டாலின் அரசின் அவலங்களை போட்டோ புகைப்பட ஆதாரத்தோடு தோலுரித்து காட்டியுள்ளது சிஏஜி அறிக்கை. மேலும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நிர்வாக குளறுபடியால் பணியாளர் பற்றாக்குறையில் அங்கன்வாடி மையங்கள் தள்ளாடுவதையும், அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றக்கூடிய பெண்கள் பல கிலோமீட்டருக்கு நடந்து சென்று பணி செய்யக்கூடிய அவல நிலை இருப்பதையும் சிஏஜி அறிக்கை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.